மேடம் சாரோட சாரோ கமல் சாரோ நீண்ட ஆண்டுகள் பிறகு இப்போ நடிக்கிறாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்குது? படம் எப்போ தொடங்குது தெரியல. இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் மூமெண்ட், எல்லாருக்கும் பெருமையான மூமெண்ட்னு நான் நினைக்கிறேன். மேடம் சார் வந்து இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு போலோ டிவி நிற்கிறாங்க. எத்தனையோ ஹீரோக்கள் வந்தாலும் சார் நோக்கி ஒரு இத்தனை ஆண்டு காலம் அவரோட சினிமா பயணத்துக்கு எப்படி பார்க்குறீங்க மேடம்? கடவுளோட கிரேஸ், மக்களோட அன்பு, அவருடைய கடினமான உழைப்பு, இதுதான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு கேள்வி. சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போது திமுகவோட அரசியல்னால தான் சார் வந்து அரசியல் கட்சி ஒரு வெளியே போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வம் நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். ஓகே ரொம்ப நன்றி. அவரே சொல்லிட்டாரு இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, தவறான அவதூறுகளை பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டை படித்தாலே தெரியும். சாரோட மனநிலை, பசங்களோட மனநிலை, ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்கு? கண்டிப்பா தவறா இருந்தா எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா. நன்றி நன்றி. மேடம் சாரோட சாரோ கமல் சாரோ நீண்ட ஆண்டுகள் பிறகு இப்போ நடிக்கிறாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்குது? படம் எப்போ தொடங்குது தெரியல. இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் மூமெண்ட், எல்லாருக்கும் பெருமையான மூமெண்ட்னு நான் நினைக்கிறேன். மேடம் சார் வந்து இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு போலோ டிவி நிற்கிறாங்க. எத்தனையோ ஹீரோக்கள் வந்தாலும் சார் நோக்கி ஒரு இத்தனை ஆண்டு காலம் அவரோட சினிமா பயணத்துக்கு எப்படி பார்க்குறீங்க? கடவுளோட கிரேஸ், மக்களோட அன்பு, அவருடைய கடினமான உழைப்பு, இதுதான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு கேள்வி. சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போது திமுகவோட அரசியல்னால தான் சார் வந்து அரசியல் கட்சி ஒரு வெளியே போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வம். நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். ஓகே ரொம்ப நன்றி. அவரே சொல்லிட்டாரு இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, தவறான அவதூறுகளை பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டை படித்தாலே தெரியும். சாரோட மனநிலை, பசங்களோட மனநிலை, ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்கு? கண்டிப்பா தவறா இருந்தா எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா. நன்றி நன்றி. மேடம் சாரோட சாரோ கமல் சாரோ நீண்ட ஆண்டுகள் பிறகு இப்போ நடிக்கிறாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்குது? படம் எப்போ தொடங்குது தெரியல. இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் மூமெண்ட், எல்லாருக்கும் பெருமையான மூமெண்ட்னு நான் நினைக்கிறேன். மேடம் சார் வந்து இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு போலோ டிவி நிற்கிறாங்க. எத்தனையோ ஹீரோக்கள் வந்தாலும் சார் நோக்கி ஒரு இத்தனை ஆண்டு காலம் அவரோட சினிமா பயணத்துக்கு எப்படி பார்க்குறீங்க? கடவுளோட கிரேஸ், மக்களோட அன்பு, அவருடைய கடினமான உழைப்பு, இதுதான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு கேள்வி. சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போது திமுகவோட அரசியல்னால தான் சார் வந்து அரசியல் கட்சி ஒரு வெளியே போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வம். நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். ஓகே ரொம்ப நன்றி. அவரே சொல்லிட்டாரு இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, தவறான அவதூறுகளை பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டை படித்தாலே தெரியும். சாரோட மனநிலை, பசங்களோட மனநிலை, ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்கு? கண்டிப்பா தவறா இருந்தா எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா. நன்றி நன்றி.